அண்ணெல்லாம் இந்த வயசுலயுமே காலையில 6:30 மணில இருந்து ஈவினிங் அந்த நோன்பு முடிக்கும் வரை எந்த உணவும் நாங்க உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்கெல்லாம் வியப்பா இருக்கு. கேப்டனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து மதுரையில அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுடைய நட்புடன் தொடங்கிய அவருடைய பயணம் இறுதி காலம் வரை இஸ்லாமிய சகோதரர்களுடன் தொடர்ந்தது என்பது எல்லாருமே ஏற்றுக்குவீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெற்று மகத்தான வகையில் ஆட்சி அமைப்போம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, நான் அதிக நேரம் எடுத்துக்கல. இதை முடிச்சு தலைவர் இடத்துல போய் நாங்க எல்லாரும் ஒரு பூஜை பண்ணிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீடுக்கு செல்ல இருக்கிறாங்க. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்க எப்பவுமே சிறுபான்மையர் கிடையாது. உங்கள் அன்பாலும் பாசத்தாலும் பழகும் விதத்திலும் நீங்கள் பெரும்பாக்கானவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளிலுமே இருக்கீங்க. அந்த வகையில் நமக்கு எல்லாருமே ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே மதத்தால், ஜாதியால், மொழியால், இனத்தால் நம்மை பிரிக்க முடியாது. நாம் அனைவரும் ஒரே தேவன், ஒருவரே குலம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனவே நல்ல நாளிலே உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிகமான வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.